மகளே கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்குறோம். பார்த்து முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போடுங்க. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து 3 டிஜிட்டல் அண்ட் ஆல் போர்டு ஏபிபிசிலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறிசக்தியில் வந்து 465 ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. நம்ம கொடுத்ததில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. நம்ம வந்து ஆல் போர்டில் 4 நம்பர் கொடுத்துருந்தோம், 4 நம்பர் ஏ போர்டில் வசாச்சு. அதே மாதிரி ஏபிபிசியில் வந்து 46 கொடுத்துருந்தோம். நல்லா நோட் பண்ணிங்க. ஏபிபிசியில் 46 ஒரு சூப்பரான வின்னிங் ஆயிடுச்சு. ஓகே, வாங்க இன்றைக்கி என்ன சிறப்பான கசிங் கொடுக்கலாம். நீங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனல் லைக் பண்ணி லைக்கப் பண்ணிங்க. ஓகே, வந்து நம்ம வந்து இதில் வந்து 6 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய நம்ம ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 6 ரிசல்ட்டை வச்சு நம்ம கடைசியாக இருக்க 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, 722 ஸ்டார்ட் கொஞ்சம் பெருசு எடுத்துக்கலாம். ஓகே மக்களா, இது வந்து ஸ்டார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு இதை எடுத்துருக்கேன். ஓகே, 722 நம்ம ஒரு 6 நாள் ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் வந்து 722 நோட் பண்ணிங்க. 722 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 65 56 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9. முதல் நம்பர் வந்து நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் 9. மகை நம்ம வந்து 722 வச்சு அடிக்கல, நமக்கு 9ன்னு கிடச்சி. 9 நம்பர் போவாங்க. அடுத்த நாளில் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த மெத்தட்ஸில் வந்து நம்ம 6 டேஸ் எடுத்துருக்கோம். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிஸ் ஆகும். ஓகேவா, வீடியோஸ்க்கு என்ன பார்த்தா தான் தெரியும். ஓகேவா, 295 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நான் வந்து பார்க்கலாம். 295 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 56 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் நம்பர்ஸ் முதல் நம்பர்ஸ் தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. இதுலேருந்து 2 நம்பர்ஸோட வர வாய்ப்பு இருக்குனால நோட் பண்ணிங்க. நமக்கு தேவையான புள்ளி கிண்டால் நம்பர் 5. மகளே நம்ம வந்து 295 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 5 நம்பர் கிடச்சி. 5 நம்பர் பாருங்கள். அடுத்த நாள் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் செட்டு பார்த்தீங்கன்னா 385 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 385 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 56 போட்டுக்கிறீங்க. இது கிடைக்கக்கூடிய நம்பர் சொன்னால் 0 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. மகளே நம்ம வந்து 385 செட்டில் 0 கிடச்சி. 0க்கு வந்து பவர் மட்டும் தான் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் தான் பவர் அடிக்கிறேன். மீதி எல்லா நாள் பாஸ் ஆச்சு. ஓகேவா, இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து ரொம்ப பவர் அண்ட் ஆகிற மாதிரி. இது சிங்கிள் நம்பராக இருக்கும்போது இந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து அடுத்த நாள் செல் பாருங்கள். 975 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு 4 போர்டு என்ன வந்து பார்க்கலாம். 975 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 56 போட்டுக்கிறீங்க. இது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கண்டாலுக்கு நம்பர் 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கு 4 போர்டு நம்பர். மறுபடியும் நம்ம வந்து 975 வச்சு எடுக்க நமக்கு 2 நம்பர் கிடச்சி. 2 நம்பர் பாருங்கள். ஏ போர்டு அண்டு சி போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் செட்டு பார்த்தீங்கன்னா 272 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 272 ரொட்டேட் ஆப்ஷன் 56 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகள் நம்ம வந்து 272 வச்சு அடிக்கல, நமக்கு 4 நம்பர் கிடச்சி. 4 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் செல்லு பார்த்திங்கன்னா 465 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். 465 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 56 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 7 தான் நாளைக்கான ஆல் போர்டு நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகள் நம்ம வந்து 465 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 7 நம்பர் கிடச்சி. நாளைக்கான ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 நம்பர். ஓகேவா, சிங்கிள் நம்பர் 7 நம்பர் நம்ம கஸ்டிங்கில் வருது. உங்கள் கணக்காக மேட்ச் ஆகாமல் தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஓகே, வாங்க அடுத்தது வந்து ஏபிபிசி எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளை வந்து ஏபிபிசி வந்து நம்ம டெய்லி செட் வச்சே நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா, 4 டேஸ் ரிசல்ட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். 4 டேஸ் ரிசல்ட் வந்து இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 385 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் வந்து எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளை 385 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 754 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் இருக்கிற 3 நம்பர்ஸ் தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பரை பிரிக்கிறோம். 3 நம்பர்ஸ் வந்து 571 இருக்குது. அந்த 571 57 அண்டு 71 ரொட்டேட் பண்ணால் 75 அண்டு 17 இருக்குது. ஓகேவா, மகளே வந்து நம்ம 385 வச்சு அடிக்கல, நமக்கு 57 17 75 71 கிடச்சிச்சு. 75 நம்பர்னு பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் செல் பார்த்தீங்கன்னா 975 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் என்ன வந்து பார்க்கலாம். 975 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 754 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டல் 3 நம்பர்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க. இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். 77 அண்டு 72
ரொட்டேட் பண்ணால் 27 வரும். இது வந்து 27ன்னு வருது. ஓகேவா? மகளிர் நம்ம 975 செடிகள் நமக்கு வந்து 77, 72, 27ன்னு கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா 72 பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங், ஏபியில் ஒரு 27 சூப்பரான ஒரு வின்னிங், ரெண்டுமே பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் செல்லு பார்த்தீங்கன்னா 272 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு, ஏபிசி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 272 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 754 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நான் புள்ளி கிண்டால் இருக்கிற 3 நம்பர்ஸ் 468 இருக்குது. இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். 46, 68, ரொட்டேட் பண்ணால் 64 அண்டு 86. ஓகேவா? மகளே வந்து 272 வச்சு அடிக்க நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 46, 68, 64, 86ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 46ங்கிறது வந்து ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு பார்த்துங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் செல்லு பார்த்தீங்கன்னா 465 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு, ஏபிபிசி நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 465 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 754 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் இருக்கிற 3 நம்பர்ஸ் நோட் பண்ணி 768 பிரிச்சுக்கிறோம். 76, 68, ரொட்டேட் பண்ணால் 67 அண்டு 86. ஓகேவா? அதுக்கான ஏபிபிசி தான் மகளே. வந்து நாளைக்கான ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 465 வச்சு எடுக்கல நமக்கு 76, 68, 67, 86 4 நம்பர் கிடச்சிச்சு. ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஆல் போர்டில் 7 நம்பர் கிடச்சி. உங்களுக்கு தெரியும் 7 நம்பர் வர மாதிரி இருந்தால் கூட 6 நம்பர் வர மாதிரி இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஏபிபிசியை யூஸ் பண்ணிங்க. அடுத்தது வந்து நம்ம திருட்டு செல் ப்ளே பண்ணலாம். வாங்க எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். இதுலேருந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக வரனால தான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் திருட்டு செல் ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? அதில் ஏபிபிசி மட்டும் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. நமக்கு ஆல் போர்டு 7, 76, 68, 67, 86. ஓகேவா? ஏபிபிசி. ஓகேவா? அடுத்து திருட்டு செல் வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டுங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 days வச்சு தான் நம்ம திருட்டு செல் வந்து நம்ம ஸ்ட்ரைட் அண்ட் பவர். ஓகேவா? 2 நம்பர்ஸ் தான் எடுப்போம். ஒரு நாள் ஸ்ட்ரைட்டு, ஒரு நாள் பவர், ஒரு நாள் ஸ்ட்ரைட்டு. ஓகேவா? இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி மக்கள், நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? சாரி, ஓ மை காட். ஒரு வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 3 days நம்ம எடுத்துக்கிறோம். சிறிசக்தி கம்பெனி 50-50 கம்பெனி. ஓகே, மறந்துட்டு வரேன். இது வந்து முதல்ல இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 427. அந்த 427 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான 3 நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும். நான் கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுகிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேவா? 427 நோட் பண்ணிங்க. 427 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 7 நம்பர் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்பயும் போல் விட்ருங்க. நம்ம எடுக்கிற மாதிரி அதுக்கு 3 நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு மீதி இருக்க 3 நம்பர்ஸ், மொதல் 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 982. ஓகேவா? 982. ஓகே, வந்து இதுக்கு பவர் பண்ணிக்கலாம். 982 பவர் பண்ணுறோம். 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7. ஓகேவா? 437, 982 தான் அடுத்த நாளுக்கான ரிசல்ட். ஓகே, மகளே வந்து நம்ம வந்து 427 செடியில் நமக்கு வந்து அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 982. 982 பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 188 இருக்குது. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான 3 நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 188 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 7 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கடைசி நம்பர் விட்டுறோம். அதில் இருக்க 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 480. ஓகேவா? 480 பவர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5. ஓகே, நம்ம கிடைச்ச நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 480, 935. மகளே நம்ம வந்து 188 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 480, 935 கிடச்சிது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 935. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 427 வச்சுட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக அடித்தேன். அடுத்த நாள் பவர். ஓகேவா? நாளைக்கு ஸ்ட்ரைட் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏபிபிசி மெத்தடில் மேட்ச் ஆகணும்னா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம முதல் இருக்க 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 298 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான 3 நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 298 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 7 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர் எப்பயும் போல் விட்டுறோம்.
அதுக்கு மார்க் நம்ம 697. ஓகே 697 697க்கு பவர் பண்ணுவோம். 6க்கு பவர் 1, 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2. ஓகேவா? நம்ம கணக்கில் ஏன் அப்படி வருதுன்னா, நான் இந்த 3 டிஜிட் நம்பர் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டில் 7 கிடச்சிச்சு, ஏபிபிசியில் 67ன்னு கிடச்சிச்சு. அதனால தான் நான் இந்த மெத்தட்ஸ் பார்த்தேன், மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் வந்து ஒரு நாள் பவர், ஒரு நாள் ஸ்ட்ரைட்டு, ஒரு நாள் மறுபடியும் பவர் ஸ்ட்ரைட்டு. ஓகேவா? ஸ்ட்ரைட்டு பவர் ஸ்ட்ரைட்டு 697 ஸ்ட்ரைட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தட்ஸில் நமக்கு ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தான் சிங்கிள் நம்பர் 697 மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஆனால் 142 வர மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணிக்கணும். ஓகே நாங்கள் வந்து 3 டிஜிட் ப்ளே பண்ணும்போது 298 வச்சு அடிக்கிறதா நமக்கு 697 142 கிடச்சிது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? நாளைக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துருங்க. மகளே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா எடுத்துங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸும் 3 மெத்தட்ஸ் எடுத்தோம். எல்லா மேட்சும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே நாளைக்கு ஆல் போர்டு 7, ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 76, 67, 68, 86 4 நம்பர்ஸ் வந்திருக்கு. அடுத்தது ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 697, 142 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுங்க. ஓகே நாளைக்கு மீண்டும் சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். நம்ம சேனல் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க.